நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்ன வார்த்தையை கேட்டதுல இருந்து நான் எவ்வளவு பயந்து போயிருக்கேன் தெரியுமா? அவரு கூட உன் மேல எவ்வளவோ பாசம் வச்சிருக்காரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சந்தோஷமா இருக்காரு. இந்த வீட்டுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டான்னு அளவில்லா சந்தோஷம் அவர் முகத்துல தாண்டவம் ஆடுது. சரியா சொன்னமா நீ. ஆனா சரோஜா, சந்தோஷப்படுறது விக்ரம் மட்டும் இல்லம்மா, நாங்க கூட சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு குறைவா இருக்குன்னு தோணுச்சு. நீ என்னைக்கு வந்தியோ அந்த நிமிஷமே மனசும் நிறைஞ்சிடுச்சு, வீடும் நிறைஞ்சிடுச்சு. இல்ல சரோஜா? பாத்தியா அமிர்தா, உன்னை பத்தி இந்த வீட்டுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? இப்ப நினைக்கிறதெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான் சரோஜா. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்பவே நினைச்சிட்டு இருந்தோம். அது இப்ப சொல்ல முடியுமா? அப்படியா மாமா? அமிர்தாவை பத்தி தெரியாத விஷயங்கள் இன்னும் இருக்கா? ஏமா இல்ல, ஏன் இருக்க கூடாது? அது சரி சரோஜா, அமிர்தாக்கு என்ன பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல மாமா. அமிர்தாவுக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சான், அதான் ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இவ்வளவுதானா? இது பாருமா, ஞாபகம் வரும்போது அவங்கள நினைச்சுக்கிட்டு 2 சொட்டு கண்ணீரை விட்டு மனச சமாதானம் படுத்திக்கணுமா? அதையே மனசுல வச்சுக்கிட்டு சோகமா இருக்க கூடாது. எங்களுக்கும் 1008 துக்கங்கள் இருக்குதான், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? நானும் இவகிட்ட அதான் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இந்த வீட்லயே இருந்துருன்னு சொன்னேன். உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னேன். ஆஹா, என்ன சரோஜா இவ்வளவு சுயநலமா இருக்க? அமிர்தா கிட்ட நாங்க எல்லாரும் இருக்கோம்னு சொல்றதை விட்டு நான் மட்டும் தான் இருக்கேன்னு எல்லா கிரெடிட்டையும் நீ மட்டும் தான் எடுத்துப்பியா? பாத்தியா அமிர்தா, எங்க மாமாவுக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு. இங்க பாரு அமிர்தா, நீ இந்த வீட்ல எவ்வளவு நாள் வேணும்னாலும் இரு. ஒரு வாரம் இரு, 10 நாள் இரு, 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 3 மாசம் இல்ல, 1 வருஷம் கூட இருந்துக்கோ. என்ன சொல்ற? யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன சரோஜா, என்ன சொல்ற? சரிதான். ஆனா மாமா, 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல. அமிர்தா இந்த வீட்ல நிரந்தரமா இருக்க போறா. அமிர்தா இந்த வீட்டு பொண்ணு. இந்த வீட்ல இருக்கிற யாரா இருந்தாலும் இத்தனை நாள் தான் இருக்கணும்னு அவளை சொல்ல முடியுமா? அதுவும் கரெக்ட். எனக்கு இது தெரியல பாரு. எவ்வளவு நாள் வேணா இருந்துக்கோமா, லைஃப் லாங். இது கரெக்டா? ஆமா அமிர்தா, நீ இந்த வீட்டு பொண்ணுங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க.
நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.